வணக்கங்க, வெல்கம் டு லட்சுமி கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி தான் பார்க்க போறோங்க. கருவேப்பிலை வந்து நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப நன்மைகள் இருக்கு தெரியும். அதான் முடியெல்லாம் நல்லா வளருங்க. நம்ம வந்து நார்மலாக யாருமே வந்து கருவேப்பிலை குழம்புல போட்டால் எடுத்து வச்சிருவாங்க சில பேர். நம்ம பொடி பண்ணிட்டோம்னா போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அது மாதிரி இட்லி வந்து நம்ம இட்லிக்கு காலையில் நம்ம இட்லி தோசை தான் செய்வோம். பொடி வச்சு சாப்பிடும் போது நமக்கு அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிடும் போதே நமக்கு அந்த கருவேப்பிலை சாப்பிட்ட ஒரு சத்து கிடைக்கும் நமக்கு. நீங்கள் அப்படியே ஒரு வேளை இட்லியை தொட்டு சாப்பிட பிடிக்கலைன்னா நம்ம தோசை ஊற்றி அதில் வந்து பொடியை தூவி விட்டுட்டு எண்ணெய் அதில் லைட்டாக ஊற்றிட்டுங்க சாப்பிட்டோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஆனியன் தோசை, மசாலா தோசைக்கெல்லாம் போட்டு கூட சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் நம்ம கருவேப்பிலை நம்ம சாப்பிடணும், அந்த சத்து நம்ம கிடைக்கணும். அதனால இது மாதிரி பொடி பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க. கருவேப்பிலை இட்லி பொடி இப்போ சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நம்ம கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு பாருங்கள், கருவேப்பிலை ஒரு கப் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கேங்க. நம்ம அந்த கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். தீ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை இது மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு கருவேப்பிலை இட்லி பொடிக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், நமக்கு கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. எண்ணெய் சேர்க்கலைங்க, எண்ணெய் சேர்க்காமையே தான் வறுத்துருக்குறோம் நம்ம. பாருங்கள், நம்ம கையில் எடுக்கும் போதே நல்லா சவுண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கருவேப்பிலையை வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. இதே பாத்திரத்தில் வந்து 5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு, 5 வரமிளகா. இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் சேர்க்கலைங்க, வெறும் இது பாத்திரத்தில் தான் வறுத்துட்ருக்கோம். நம்ம லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை வந்து பச்சையாக சாப்பிட முடியாதுங்க. இது மாதிரி நம்ம இட்லி பொடி மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு முடியெல்லாம் நல்லா வளருங்க. பாருங்கள், நமக்கு பருப்பு மிளகாலாம் வறுபட்டுருச்சு. பாருங்கள், இது மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை இந்த பருப்பெல்லாம் சூடு ஆறட்டுங்க. அப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு கருவேப்பிலையும் பருப்பு கூட சூடு ஆறிடுச்சு. நம்ம இது மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. மிக்சி ஜார் எடுத்தாச்சுங்க. பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல் உப்பு சேர்க்குறேன். இது போட்டு நம்ம இப்போ மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது நம்ம இப்போ பொடி பண்ணியாச்சு. கலர் கூட பாருங்கள், அப்படியே பச்சை கலராக தான் இருக்குது. பாருங்கள், நமக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லியோட சாப்பிட்றதுக்கு பாருங்கள், நமக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லியோட நல்லா இருக்குங்க. இது நம்ம தோசை ஊற்றி அது மேலே தூவி விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி நம்ம ஆனியன் தோசை செய்வோம் இல்லைங்களா, அதில் கூட கொஞ்சம் தூவி விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.